Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம chapter 2ல example 2.15 தான் பார்க்க போறோம். Compute x such that 10 power 4 is congruent to x mod 19. அதாவது x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு congruence relation கொடுத்து. ஓகேவா? congruence ஓட definition என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். எப்ப வந்து நம்ம ஒரு ரெண்டு நம்பரை வந்து a is congruent to b mod m அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னா a and b வந்து இனி இன்டிஜரா இருக்கும். அதாவது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். பட் m வந்து பாசிட்டிவ் இன்டிஜரா மட்டுமே தான் இருக்கும். இந்த a மைனஸ் b, இந்த b வந்து நீங்க ஏல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா அதை மல்டிபிள் ஆஃப் எம்மா எழுத முடிஞ்சுன்னா வேற இந்த கேன்றது ஏதோ ஒரு இன்டிஜரா இருக்கலாம். அதுவும் பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். பட் நமக்கு எதை வச்சு டிவைட் பண்ண போறோமோ அது பாசிட்டிவா இருக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு நம்பரையும் வந்து கான்குரன்ஸ் ரிலேஷன்ல எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வெறும் 10 ஸ்கொயர் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ 10 ஸ்கொயர் இஸ் கான்குரண்ட் டு என்ன நம்பர்னு எனக்கு தெரியாது. பட் நான் எதை வச்சு தான் டிவைட் பண்ண போறேன்னா 19 வச்சு தான் டிவைட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஏதோ ஒரு நம்பர் n அண்ட் mன்ற எனி இன்டீஜர்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. m வந்து பாசிட்டிவ் இன்டீஜரா இருந்துச்சுன்னா நம்ம n வந்து m ஆல டிவைட் பண்ணோம்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா கான்குரன்ஸ் ரிலேஷன்ல n இஸ் கான்குரண்ட் டு r mod m அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த ஆறுன்றது ஒண்ணுமே கிடையாது. என்ன எம்மால டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிமைண்டர் வருமோ அதுதான் ஆர். ஓகேவா? ஸோ இது வந்து எதுல இருந்து சொல்லுவாங்கன்னா ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மா வச்சு இந்த டெஃபினிஷன் சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் டெஃபினிஷன் ஆஃப் கான்குரன்ஸ் மாடல். ஓகேவா? பட் நம்ம இங்க வந்து இதை தான் யூஸ் பண்ண போறோம். என்ன எம்மால டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதோ அதை தான் நம்ம இங்க எழுதுவோம். இங்க நமக்கு எண்ணுக்கு பதிலாக 10 ஸ்கொயர் இருக்கு, எம்முக்கு பதிலாக 19 இருக்கு. நம்மளோட எம் பாசிட்டிவ் இன்டீஜரா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ 10 ஸ்கொயர்னா ஒன்றும் இல்லை 100. ஸோ 100 19ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 5 19s 95 வரும். ஸோ இது ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 5 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த 10 ஸ்கொயரை நம்ம 19ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளோட ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? ஸோ இங்க வந்து அந்த ஆறுக்கு பதிலாக 5 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். பட் நமக்கு கேட்டது என்னது? 10 power 4 அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த கான்குரன்ஸ் ரிலேஷனே வந்து நான் இன்னொரு தடவை எழுதிக்கிறேன். 10 ஸ்கொயர் இஸ் கான்குரண்ட் டு 5 mod 19 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ நம்ம வந்து தியரம் 5ல பார்த்தோம். ஏ வந்து கான்குரண்ட் டு பி mod எம்மா இருந்து சி வந்து கான்குரண்ட் டு டி mod எம்மா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இங்கிட்டு இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிட்டு இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது ஏசி இஸ் கான்குரண்ட் டு பிடி mod எம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த ரிசல்ட் வந்து நம்ம தியரம் 5ல பார்த்தோம். ஏ வந்து கான்குரண்ட் டு பி mod எம்மா இருந்து சி இஸ் கான்குரண்ட் டு டி mod எம்மா இருந்துச்சுன்னா அதாவது எதை வச்சு நம்ம டிவைட் பண்றோமோ அந்த நம்பர் ஒரே நம்பரா தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இங்கிட்டு இருக்க அந்த கான்குரன்ஸ்க்கு இங்கிட்டு இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணலாம். கான்குரன்ஸ்க்கு ரைட் சைடு இருக்க நம்பரையும் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணி ஏசி இஸ் கான்குரண்ட் டு பிடி mod எம் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த ரெண்டு கான்குரன்ஸ் ரிலேஷன் இங்க இருக்குல்ல அது ரெண்டத்தையுமே நான் ஒன்னாவே எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்படி நான் எடுத்துக்கிட்டேனாலும் நான் என்ன பண்ண போறேன்? இங்க ஏசியை மல்டிபிள் பண்ண மாதிரி இங்க இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போறேன். அப்படி மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும்? நமக்கு 10 power 4ன்னு வரும். ஏன்னா 10 ஸ்கொயரையும் நம்ம மல்டிபிள் பண்றோமா? பேஸ் வந்து நமக்கு சேமா இருந்துச்சுன்னா நம்ம பவரை ஆட் பண்ணலாம். இங்கேயும் 10 தான், அங்கேயும் 10 தான். அப்ப நம்ம பவர் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 + 2 4ன்னு வரும். அதாவது 10 power 4ன்னு வரும். ஓகேவா? இஸ் கான்குரண்ட் டு பியையும் டியையும் மல்டிபிள் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே நம்ம 5ஐயும் மல்டிபிள் பண்ண போறேன். ஏன்னா நான் இங்க என்ன பண்ணேன்? கான்குரன்ஸ்க்கு லெஃப்ட் சைடு இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணேன்னா ஸோ இங்கேயும் நான் கான்குரன்ஸ்க்கு லெஃப்ட் சைடு இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணேன். அடுத்து கான்குரன்ஸ்க்கு ரைட் சைடு இருக்க அந்த பிஐயும் டிஐயும் மல்டிபிள் பண்ணேன்னா ஸோ இங்கேயும் கான்குரன்ஸ்க்கு ரைட் சைடு இருக்க நம்பர் மல்டிபிள் பண்ண போறேன். பட் இங்க என்னன்னா ரெண்டுமே எனக்கு ஒரே நம்பர். ஸோ 5 5s எனக்கு என்ன வரும்? 25 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 25 mod அதே நம்பர் தான் 19 அப்படின்னு சொல்லி எழுதுவேன். ஏன்னா இங்கே mod எம் தானே இங்க இருக்கிறது தானே எனக்கு இங்கே இருந்துச்சு. ஸோ mod 19 எழுதுவோம். ஸோ இந்த ரிசல்ட் எழுதி தான் இதை எழுதணும். ஓகேவா? ஆனா வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த ஆறுன்றது என்னன்னா ரிமைண்டர். எப்பனா என்ன எம்மால டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ரிமைண்டர். நமக்கு தெரியும் இப்போ ஒரு 10ன்ற நம்பரை வச்சு நம்ம ஏதோ ஒரு நம்பரை டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. என்னோட ரிமைண்டர் எப்படியா தான் இருக்கும்? 0ல இருந்து 9க்குள்ள தான் இருக்கும். இதுதான் வந்து ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மால நம்ம பார்த்தது. இப்போ ஏன்ற இன்டீஜரை பீன்ற இன்டீஜர் வச்சு டிவைட் பண்ணோம்னா அது a = bq + rன்ற ஃபார்ம்ல எழுத முடியும். என்னோட ஆரோட வேல்யூ வந்து
0லேருந்து மாட் பியை விட கம்மியாக இருக்கணும். பியா இருக்க முடியாது, என்னோட டிவைசராக இருக்க முடியாது. அதாவது எதை வச்சு நான் டிவைட் பண்ணுறேன்னா அந்த வேல்யூவாக இருக்க முடியாது. பட் அதை விட கம்மியான வேல்யூவாக இருக்கலாம். அது போக 0 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட வேல்யூவாக இருக்கலாம்னு பார்த்தோம். அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம 19 வச்சு தான் நம்ம இங்கே டிவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரிமைண்டர் தான் எழுதுவோம். இந்த ரிமைண்டர் என்னவா தான் இருக்கணும், என்னோட 19 விட கம்மியாக தான் இருக்கணும். பட் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த 25 மறுபடியும் 19ஆல டிவைட் பண்ணுங்களேன். 119 19 வரும், ரிமைண்டர் 6ன்னு வரும். இங்கே இந்த நான் 25க்கு பதிலாக நான் என்னன்னு போட்டுக்கலாம்னா 6 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சிம்ப்ளைஸ் 10^4 இஸ் கான்குரண்ட் டு 6 mod 19 எழுதிக்கலாம். ஏன் இந்த 25 நம்ம 6ன்னு மாத்துறோம்னா நம்மளோட ரிமைண்டர் எப்பயுமே நம்ம எதை வச்சு டிவைட் பண்ணுறோமோ அதை விட கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இது நான் இங்கே இருக்க வேல்யூ வந்து இங்கே இருக்க வேல்யூவை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் 25 19ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குமோ அதை வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? இதே கான்குரன்ஸ் ரிலேஷன் தானே இங்கேயும் இருக்கு. பட் எனக்கு இங்கே எக்ஸுக்கு பதிலாக 6 இருக்கனால இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம்னா என்னோட எக்ஸோட வேல்யூ என்னன்னா 6. ஸோ இதை தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 2.15. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.